சார் பாராளுமன்ற கட்சி ஆரம்பிச்சு 40 ஆண்டுகளாகும். அந்த 40 ஆண்டுகளாக அவங்க இடஒதுக்கீடு கேட்டு போராடி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதில் உங்க அப்பாவும் இருந்துட்டாங்க. அதனால உங்களுடைய நிலைப்பாடு இப்போ என்னவாக இருக்கும்? நாங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த மாவீரன் மஞ்சள் படை அமைப்பினுடைய ஒரே கொள்கை வந்து இந்த சமூகத்தை சீர்திருத்துவது, இந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவில் வந்து 10% இடஒதுக்கீடு கேட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்குறது இந்த 10% இடஒதுக்கீடுன்றதே ஏமாற்றம் தான் எங்களுக்கு. எங்கள் தந்தை வந்து காடுவெட்டியார் அவர்கள் வந்து 20% இடஒதுக்கீடு கேட்டு போராடியவர். இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த சமூகத்திற்கு உரிய, அதாவது 13 முதல் 14 வரை எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வேண்டும், தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை கூடிய விரைவில் தமிழக முதல்வர் மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நேரில் வலியுறுத்த இருக்கிறேன்.